காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து தலைக்கு வந்து இன்றைக்கி ஹேர் பேக் போடலான்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண ஹெர்பல் ஹேர் பவுடர் வந்து எடுத்திருக்கோம். இதில் எல்லா ஹெர்ப்ஸுமே இருக்குது. நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம். அந்த பவுடர் எடுத்திருக்கேன். இதில் என்ன மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த தேங்காய் வந்து இப்போ நம்ம உடைக்கும் போது குக்கிங்க்கு உடைப்போம். அப்போ ஒரு மூலி வந்து மீந்துடும். ஆர் வந்து உடைச்ச உடனே லைட்டா அது அப்பதான் அழுக லைட்டா ஒரு இடத்துல மட்டும் அழுக ஆரம்பிச்ச மாரி ஒரு டாட் இருக்கும். அது கெட்டு போக ஸ்டார்ட் ஆகும். ஃபுல்லா கெட்டு போயிருக்காது. ஒரு இடத்துல லைட்டா டாட் வரும். அது நீங்க உடைச்சு பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்த மாரி தேங்காய் இருந்ததுன்னா, அந்த பகுதிய மட்டும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு, கத்தியால எடுத்துட்டு, மீதி தேங்காய வந்து நம்ம தலைக்கு அரைச்சு தேய்ச்சிக்கலாம். எக்ஸ்டர்னல் யூஸுக்கு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தேங்காய் வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணது போக, மீதம் ஒரு மூலி தேங்காய வந்து துருவி, தேங்காய் பால எடுத்து அரைச்சி, அந்த தேங்காய் பால வந்து நம்ம ஃப்ரிட்ஜில வச்சுட்டோம்னா, இந்த மாரி க்ரீம் கிடைக்கும் நமக்கு. அது அப்படியே க்ரீமா வந்து ப்ரிசர்வ் ஆயிடும். தண்ணி மட்டும் அடியில தங்கிடும். ஆயில் கன்டென்ட் வந்து இந்த மாரி க்ரீம் ஆயிடும். அதோட மீதி வாட்டர் வந்து அப்படி அடியில இருக்கும். அந்த வாட்டர மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு, தண்ணிய வந்து ஃபில்டர் பண்ணிட்டு வச்சோம்னா, இந்த மாரி க்ரீமியா இருக்கும். இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து தேய்ச்சு குளிக்கலாம். ஸ்கின்னுக்கும் வந்து தேய்ச்சு குளிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாரி வந்து தலைக்கு வந்து இன்றைக்கி ஹேர் பேக் போட போகிறோம். ஸோ இத வந்து நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இது. ஃபேஸுக்கு, கை, கால், உடம்பு எல்லாத்துக்குமே தேய்ச்சு குளிக்கலாம். இன்றைக்கி வந்து தலைக்கு ஒரு பேக்கா போடலான்ட்டு. ஸோ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பத்தலைன்னா தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த அளவு வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அப்படியே அப்ளை பண்ண போகிறேன். நான் தலையில் ஆயில்லாம் வைக்க போகிறதில்ல. சூப்பராக வந்துருச்சு. கோகோனட் க்ரீம் ஹேர் பேக் க்ரீம் வந்துருச்சு. அப்படியே வந்து அப்ளை பண்ணி ஒரு 25 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோகோனட் க்ரீம் வந்து நம்ம பண்ணி போடுறது. நம்ம வந்து வெளியிலேருந்தே கொஞ்சம் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் கேர் கொடுத்தா தான் நம்ம வந்து ஹேர் வந்து இப்போது ஹேர் டென்சிட்டியும் சரி, ஹேர் டெக்ஸ்சரும், ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லா இருக்குங்கிற மாரி தான் இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டம். ஏன்னா வந்து நம்மளோட ஒர்க் நேச்சர் இருக்குது, ஸ்லீப்பிங் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால எல்லாமே மாறும் பொழுது அது டைரெக்டாக வந்து நம்மளோட கண்ணு, முடி இதெல்லாமே உடனே வந்து முடி கொட்டுறது, ஒரு மாரி கண்ணெல்லாம் எரியிறது இந்த மாரிலாம் நடக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த மாரி வெளியிலேருந்து அப்பப்போ ஹேர் பேக் போடுறது, எண்ணெய் வச்சு குளிக்கிறது, இதெல்லாம் பார்த்தா தான் வந்து சரி வரும். இல்லைன்னா வந்து சரியாக வராதுங்கிறது தான் தீர்க்கமான உண்மை. ட்ரை பண்ணுங்கள். தேங்க் யூ. ஸ்டே ஹெல்தி அண்ட் சேஃப்.